நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புத்தகம் 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய எல்லை மரணம். உயிர் இருக்கும் வரைதான் ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்க முடியும். ஆனால் யோபுவின் நம்பிக்கையை பாருங்கள். என் உயிர் போனாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை திடமான விசுவாசமுள்ள வார்த்தைகள். சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும் பொழுது நாம் எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரில் வைக்க வேண்டும். நம் பணத்தின் மேலும், சொத்தின் மேலும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலும், நண்பர்கள் மற்றும் மருத்துவர்கள் மேலும் வைப்பதை விட்டுவிட்டு முதலில் நம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போமாக. ஏசாயா 2:22 நாம் வாசிக்கின்றோம், நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர், அவர்களின் உயிர் நிலையற்றது, ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன? ஆனால் திருப்பாடல்கள் 125:1 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர்தான், இயேசு கிறிஸ்துதான் உறுதியான கன்மலை, என்றென்றும் மாறாதவர், கடைசி வரையிலும் நம்மை நேசிக்கின்றவர். மட்டுமல்ல, அவர்தான் சோதனை நேரங்களிலே நமக்கு உதவி செய்கின்றவர். எபிரேயர் 2:18. நம் வாழ்க்கையிலே சோதனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நம் நங்கூரத்தை, அதாவது நம் நம்பிக்கையை பாறையாகிய இயேசு கிறிஸ்துவிலே உறுதியாய் போடும் பொழுது எவ்வளவு சோதனை காற்று வீசினாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை, துக்கத்தில் மூழ்கி போவதில்லை. புனித பவுல் பிரயாணம் செய்த கப்பல் கடும் புயலுக்குள் சிக்கியது. மிகுந்த பொருட்சேதம் ஏற்பட்டது. அவர்கள் 4 நங்கூரங்களை போட்ட பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 27:29 நாம் வாசிக்கின்றோம். 4 நங்கூரங்களை போட்டார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. எவை அந்த 4 நங்கூரங்கள்? முதல் நங்கூரம் இயேசு என்கிற நாமம், 2வது நங்கூரம் இறை வார்த்தைகள், 3வது நம்பிக்கை, 4வது நங்கூரம் தூய ஆவியானவர். ஆம் அன்பானவர்களே, இயேசு என்ற பெயரை உச்சரித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற இறை வார்த்தைகளை அறிக்கை செய்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நமக்கு பெருமூச்சோடு பரிந்து பேசும் தூய ஆவியானவரின் துணையோடு வேண்டும் பொழுது யோபுவிற்கு கிடைத்த வெற்றி நமக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக, வியாதியின் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், அற்புத இயேசுவே, நானே உனக்கு குணமளிக்கக்கூடிய தெய்வம் என்ற எங்களது அன்பு தெய்வமே, உமது காயத்தின் தழும்புகளினால் நான் குணம் பெற கிருபை புரிந்தருளும். எனது குற்றங்களுக்காக, தவறுகளுக்காக நீர் சிந்தின இரத்தத்தின் ஒரு துளியை பாதிக்கப்பட்டுள்ள என் உடலின் அந்த இடத்தில் கையை வைத்து நாம் ஜெபிப்போம். இந்த பாகத்தில் தடவி எனக்கு பூரண சுகத்தை கொடுப்பீராக. இறந்து போன லாசருவுக்கு உயிர் கொடுத்த உமக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுப்பது மிகவும் லேசான காரியம் என்று 100% நம்பி விடுதலை பெற்றதற்காக நன்றி கூறுகின்றேன். எனக்காக பரிந்து பேசும் தூய ஆவியானவரே, எப்பொழுதும் நீர் என்னோடு இருக்கவும், உம்மை ஒருபோதும் நான் பாவத்தினால் துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு துணை புரிவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.